நம்ம இப்போ கரட்டுப்பாளையம் மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்க வந்துட்டோம். இப்போ எல்லா குழந்தைங்களுக்கும் லீவு தான், ஜூன் வரைக்கும். லீவு எப்படி போயிட்டுருக்கு குட்டீஸ்? இங்கே வெயில் 104 டிகிரியை தாண்டி போயிட்டுருக்கு வெயில். குழந்தைங்களாம் அங்கங்கே மரத்துக்கடியில் தான் உட்காந்துருக்காங்க. குட்டீஸ், உங்களுக்கு யூகே நாட்டிலேருந்து காயத்ரி அக்கா ராஜானந்தா சாப்பாடு தராங்க. தேங்க்யூ செல்லுங்களா, தேங்க்யூ. நம்ம சாப்பாடு சாக்லேட் 2 சாக்லேட் கொடுத்துறோம். நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம எப்போதுமே சாக்லேட் கொண்டு வந்துடுறது எதிர்பார்க்குறாங்க. காயத்ரி சீஸ் ராஜ் பிரதர் தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் மாலினி பாப்பாவோட பால் பவுடருக்காக கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே அவங்க அம்மா பிப்ரவரியில் இறந்தாங்க. 1 வருஷம் முடிஞ்சு மாதம் 2500 2500 கொடுத்து உதவிட்டுருக்காங்க காயத்ரி சிஸ்டர்ஸ். காயத்ரி சகோதரி சார்பாக நம்ம 36வது மாதமாக தொடர்ந்து அன்னதானம் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி 295 சாப்பாடு பேக் பண்ணோம் குழந்தைங்களுக்கு. கரட்டுப்பாளையம் மேலே அப்புறம் கீழே கொடுத்துட்டு அப்படியே கோபிச்செட்டிப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு, மொடச்சூர் அப்படியே கொடுத்துட்டு நம்ம கோவிலுக்கு கூடுதுறை சங்கமேஸ்வர் கோவிலுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். மீதி சாப்பாடு இருந்துச்சுன்னா குமராபாளையம் அன்னைக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு கொடுக்க போகிறோம். காயத்ரி சீஸ் தேங்க்யூ, ரொம்ப நன்றி. இப்போ குழந்தைங்களுக்குலாம் லீவு தான், ஜூன் தான் ஸ்கூல் திறக்கும். அதை இன்னும் அறிவிக்கலை. ஏப்ரல் 24லேருந்து லீவில் தான் இருக்கிறாங்க குழந்தைங்கள்லாம். மே 2ஆம் தேதி இன்றைக்கி சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம 295 சாப்பாடு பேக் பண்ணோம். எல்லாமே அப்படியே நம்ம காரில் எடுத்து வச்சுட்டு வந்துட்டோம். அப்படியே ஒவ்வொரு இடமா நம்ம கொடுத்துட்டு போகலான்னு. காலையிலேயே பார்த்தீங்கன்னா வெயில் பயங்கரமாக இருக்குது. சாப்பாடு எல்லாருக்குமே இருக்குது. காயத்ரி சிஸ், நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும். பிரதரோட குழந்தைங்களோட நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். ஏன்னா ரொம்ப பெரிய விஷயம். 36வது மாதமாக நன்றிங்கக்கா. 36வது மாதமாக கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம். தொடர்ந்து வீட்டில் உள்ள தங்கச்சி தம்பிக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து வாங்கிட்டு போயிடுவாங்க. சாக்லேட் கொடுமா, 4 கொடு. தம்பி சஞ்சனா, அப்படி சஞ்சனா.
தேங்க்யூ. இப்போது நம்ம மேலே கொடுத்துட்டு கீழே கரட்டுப்பாளையம் குழந்தைங்களுக்கு வந்துட்டோம். இங்கேயும் குழந்தைங்க எல்லாமே வீட்டில் தான் இருக்கிறாங்க. இவங்க ஏரியாலேயே பயங்கர வெயில் தெரியுது. இவ்வளோ மரங்கள் இருந்துமே. மழை பெஞ்சிச்சிங்களா அவங்க ஏரியாவில்? இன்னும் மழை வரல. வர மாதிரி இருந்துச்சு, வரல. பயங்கரமான வெயில். குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸ்கூல் எப்போ திறக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்களா? ஜூனில் தான் இது பண்ணுவாங்க. யூகே நாட்டிலேருந்து காயத்ரி அக்கா ராஜாண்ணா தான் சாப்பாடு கொடுக்குறாங்க. தேங்க்யூ செல்லங்களா, தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். நம்ம மேலே கொடுத்துட்டு இப்போ கீழே வந்துட்டோம். இங்கேயும் நிறைய குட்டீஸ் இருக்கிறாங்க, நிறைய குழந்தைங்களோட. இங்கே வீடே பார்த்தீங்கன்னா மரம் தான், மரத்துக்கடியில் தான் இருக்கிறாங்க. பயங்கர வெயில். இது 36வது மாதமாக சகோதரியோட சார்பாக நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டோம். ஹாப்பி சீஸ். உங்களோட பியோர் ஹார்ட்டுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், குழந்தைங்களோட பிரதரோட. இவங்கெல்லாம் அவங்க அம்மா அப்பாங்கெல்லாம் நடன கலைஞர்கள். காங்கிரட் இப்போ காங்கிரட் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. வேலைகளுமே எங்கே சரியான எதுவுமே இல்லை. அப்படி சாக்லேட் வாங்கிக்கோங்க. நம்ம ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணுறதில்ல, பாம் ஆயில் யூஸ் பண்ணுறதில்ல. கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம். குழந்தைங்களுக்கு 500 கிராம் சாப்பாடு போதுன்னு இருக்காங்க. நம்ம 600 கிராம், சம்டைம் 700 கிராம் கூட வைப்போம். இன்றைக்கி நம்ம 700 கிராம் வச்சுருக்கோம். 3 கிலோ சில்வர் பாயில், டபுள் சில்வர் பாயில் கவரில் நம்ம பேக் பண்ணுறோம். பிளாஸ்டிக் கிடையாது. ஃபுட் இன்ஸ்பெக்ஷனில் நம்மளோட சாப்பாடை செக் பண்ணுறாங்க. இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் தொடர்ந்து 4.5 வருஷத்துக்கு மேலே நம்மளால் சாப்பாடை கொடுக்க முடியுது. மே 15க்கு மேலே தான் கொஞ்சம் காற்றடிக்கும். அந்த வைகாசி பிறந்தாதான் பயங்கரமான ஒரு உருக்கம். இவங்களுக்கு பெரியவங்களுக்கு சாக்லேட் கொடு இசை. எல்லாருக்குமே சாப்பாடு வாங்குற எல்லாருக்குமே கொடுத்துரு. ஏங்க பின்னால ஒருத்தர் ஹேண்டிகேப் இருக்கிறாரு, அவருக்கு ஒரு சாப்பாடு எடுத்துருங்க. சாக்லேட் கொடுத்துருடா இசை. சாக்லேட் கொடு, எல்லாருக்கும் சாக்லேட் கொடு. இப்போ நம்ம அப்படியே கோபி பஸ் ஸ்டாண்டு, மொடச்சூர், கூடுதுறை கோவில் எல்லாம் நம்ம அப்படியே நம்ம சாப்பாடு கொடுக்க போகிறோம். சாக்லேட் அங்கே 2 அந்த தாத்தாக்கு இருக்குது, இன்னும் 2 கொடு. அவருக்கு கோபிச்செட்டிப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு. இவங்க எல்லாருமே இங்கேயே தான் தங்கியிருக்கிறாங்க. காயத்ரி சீஸ், ராஜ் பிரதர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். பிள்ளைங்களோட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். இவங்கெல்லாம் மொடச்சூர் உள்ள இந்த சந்தைக்குள்ளே இருந்தவங்க அங்கே காலி பண்ண சொன்னதுனால அங்கங்கே பஸ் ஸ்டாண்டில் தங்கியிருக்கிறாங்க. எல்லாமே இவங்க எல்லாமே மொடச்சூர் ஆட்கள் தான். சாப்பாடும் 150 கிராம் பொரியலும் வைக்கிறோம். இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி, காலிஃப்ளவர், மஷ்ரூம் தொக்கு மாதிரி வச்சுருக்கிறோம். வரேன்.
யூகே நாட்டிலேருந்து மிஸ்ஸஸ் ராஜ் காயத்ரி சகோதரி 36வது மாதமாக சாப்பாடு கொடுக்குறாங்க. சிஸ்டர் ரொம்ப நன்றி. நம்மளுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் கோவிலில் தான் வந்துட்டு சாப்பாடு வரலன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய மெசேஜ் போட்டிருந்தாங்க. நிறைய பக்தர்கள் வரவங்க இவங்களுக்கு கெட்டுப்போன சாப்பாடு கொடுக்குறாங்களாம். அதான் மன வருத்தத்துக்குரியதாக இருக்குது. ஏன்னா அவங்க வயிறார சாப்பிட்றது நல்ல சாப்பாடு கொடுத்தா நல்லாயிருக்கும். நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு முகூர்த்தமா? சரி சரி. வீட்டில் வெயில்ல போட்டு வந்துட்டேன். நாட்டிலிருந்து காய்கறி அம்மா கொடுக்குறாங்க. நல்லா இருக்கணும், இன்னும் 16 வாழ், இன்னும் நல்லா இருக்கணும், உடம்பு சுகமாக இருக்கணும். பூம்பொட்டோட நல்லா இருங்க சாமி, குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்கட்டும். வெயில் எப்படி இருக்கு? வெயிலெல்லாம் சரியான வெயில் சாமிங்க. 100 டிகிரி தாண்டி போயிட்டுருக்கான் ஈரோட்டில். வெயிலும் இங்கே எங்களால் உட்கார முடியல சாமி, இடம் இல்லை. அப்படி வெயில தான் உட்காந்து கிடக்குறோம். காயத்ரி சீஸ் ராஜ் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். 36வது மாதமாக தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். காசு இருக்கிறவங்க பக்கத்தில் இட்லி வாங்கி சாப்பிட்டுப்பாங்க. அக்கா சொல்லியிருக்கேங்க்கா ஒரு மேடத்துக்கிட்ட, இந்த அக்காவுக்கு அடுத்த மாதம் ஆப்ரேஷனு. இது பண்ணிட்டு என்ன ஆப்ரேஷன்க்கா? சரி, நான் சொல்லியிருக்கேன், ஒரு அக்கா கிட்ட சொல்லியிருக்கேன். எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்கம்மா, ஆஸ்பத்திரி போகிறதுக்கு காசு இல்லாத மாதம் வீட்டுக்கு போய் இருந்துட்டு வர்றோம். சரிக்கா, எதா பண்ண சேலம், ஈரோடு, கரூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 டிகிரியை தாண்டி போயிட்டுருக்கு. நன்றி. காசு இருக்கிறவங்க வடை, இட்லி இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுப்பாங்க. ஹாய். நைட்டு தங்குற பக்தர்கள் இவங்களுக்கு வீட்டில் இருந்து கட்டிட்டு வந்த சாப்பாடை சில பேருக்கு கொடுப்பாங்க. புளியோதரை, லெமன் ரைஸ்னு. குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்க வந்துட்டோம். சிஸ்டர் ரொம்ப 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 நன்றி, ரொம்ப சந்தோஷம். இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுவும் அந்த டென்ட்டு, அந்த பாலத்துக்கு ஆப்போசிட்டில் டென்ட்டு போட்டு தங்கியிருக்காங்க. வெறும் பிளாஸ்டிக் கவர் தான். வெயில் உண்மையிலேயே சொல்கிற தாங்கிக்கவே முடியல. ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க? எப்படிக்கா நைட்டு சமாளிக்கிறீங்க பிள்ளைங்கள வச்சுட்டு? 11 மணிக்கு வீட்டுக்கு போகிறேன். நைட்டு ஹீட்டை பேப்பர் தானே சுற்றி வச்சுருக்கீங்க. நைட்டு தூங்க முடியாது, வீட்டுக்குள்ள தூங்க முடியாது. நைட்டு பிள்ளைங்கள தூங்குறதே இல்லை. அடாடாடாடா, அது சும்மா நீங்கள் பிளாஸ்டிக் கவர் தானே போட்டிருக்கீங்க, அதனால. கரண்ட் வசதி எதுவுமே இல்லை, தண்ணி வசதி இல்லை, எந்த வசதியுமே இல்லை. நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறோம். ஃபுட் கலர் சேர்க்கறதில்ல, பாமாயில் யூஸ் பண்ணுறதில்ல. கவர்மெண்ட் 600 கிராம் சாப்பாடு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம 700 கிராம் சாப்பாடும் 150 கிராம் பொரியலும். 100 கிராம் தான் பொரியல் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம 150 கிராம் வைக்கிறோம். குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நேராக வந்துட்டு கோவில் தான் வந்துட்டோம். இங்கே தான் நிறைய மெசேஜ் வந்துச்சு, சாப்பாடு வேணும். தாத்தா நல்லா இருக்குல்ல குழு குழுன்னு? நம்ம ஈரோடு, கரூர், அப்புறம் பார்த்திங்கன்னா நாமக்கல், திருச்சி தான் 104 டிகிரி தாண்டி போயிட்டுருக்கான். எப்போதுமே நம்ம ஏரியா தான். வாங்கிக்கோ சாப்பாடு. கொடுக்கட்டும் பாட்டி, கொண்டு வந்து தரேன்.
ஏதோ கூட கேட்டுட்டு தான் இருக்கிற ஈஸ்வரன். இவங்கெல்லாம் குமராபாளையம் அன்னைக்கு வேலைக்கு போகிறவங்க. இவங்க பூந்துறை இடத்துல இருந்து வராங்க. அங்கே பூந்துறையில் டென்ட் போட்டு தங்கியிருக்காங்க. குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு கோவிலுக்கு கொடுத்துட்டு நேராக நம்ம இங்கே தான் வந்துட்டோம். நம்ம போகிறப்பவே சவுண்டு விட்டாங்க இவங்க. இப்போ வரைக்குமே வேலை கிடைக்கலங்க. எல்லா வேலைகளையும் செய்வாங்க, என்னதான்ட்டு கிடையாது. எல்லா வேலைகளுமே பாத்ரூம் கழுவ, டிச்சு குத்த, கார வேலை, எல்லா வேலைகளுமே தெரியும். ரொம்ப கம்மியான சேலரி தான் அவங்களுக்குலாம். ஒன் டே 250 ருபீஸ் தான் வாங்குறாங்க பெண்கள்லாம். Gayatri sis, Raj brother, thank you so much. வாங்க